சரவணன் தங்கமயில கண்டிச்சு வச்சாதான் தங்கமயில் திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ தங்கமயில் பிரச்சனையெல்லாம் தாண்டி செந்திலும் மீனாவும் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. சரவணன் தங்கமயில் படத்துக்கு போறப்ப மட்டும் பாண்டியன் வந்து 1200 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. இதே செந்திலும் மீனாவும் சென்னைக்கு போறதுக்கு 1000 ரூபாய் செந்தில் கையில கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ணு, மீனாக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லி அனுப்புறாரு. பாவம் செந்தில் வந்து இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா மீனா வந்து அதெல்லாம் பார்த்து கவலைப்படல. ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க கிட்ட காசு இருக்கு, பரவாயில்ல விடுங்க நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செந்திலுக்கு தைரியம் சொல்லி கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் செந்திலும் மீனாவும் பஸ் ஏற போறப்ப அங்க வர கதிர் வந்து அவர் வேலைக்கு போன காசுல இருந்து என்கிட்ட இவ்வளவுதானே இருக்கு, இதையாவது நீ வச்சுக்கோ அப்படி சொல்லி ஒரு 800 ரூபாயை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் படத்தை முடிச்சுட்டு வர சரவணன் வந்து செந்தில் மீனாவை பஸ் ஏறப்ப பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அவருமே வந்துறாரு. பாண்டியனோட பசங்க 3 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருக்காங்க. அந்த பாசத்தெல்லாம் பிரிக்கிறதுக்காகவே தங்கமயில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. இந்த குடும்பம் இதே மாதிரி பிரச்சனை இல்லாம கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அதுக்கு தங்கமயில் வந்து வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா ராஜி மீனாவும் வீட்ல எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, இதுக்கப்புறமே கண்டிப்பா அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ராஜி மீனாவும் கோமதி கூட அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி நடிக்க கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் டோட்டல் ஆப்போசிட்டா தங்கமயில் வந்து வீட்டோட அதிகாரம் ஃபுல்லா நம்ம கையில தான் இருக்கணும், வீட்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் நம்ம தான் சிறந்த மருமகன் பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தங்கமயில்னால தான் கண்டிப்பா இந்த குடும்பம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் நடக்க விடாம தடுக்கணும்னா சரவணன் தான் வந்து தங்கமயிலுக்கு பாண்டியன் குடும்பத்தை பத்தி சொல்லி புரிய வச்சு தங்கமயிலோட மனசை மாத்தணும். அப்படி பண்ணாம தங்கமயில் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் வீட்ல பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வீட்ல பெரிய பிரச்சனையா தான் வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.